ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று கவிஞன் பாடி வைத்தான். ஆமாங்க, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் தான். பட்டாக்கு 5000, இபி கனெக்ஷனுக்கு 10,000, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வாங்கணுன்னா 20,000, ஒரு கஸ்டம்ஸ் பில்லு கிளியர் பண்ணணுன்னா 50,000. எங்கே இருக்குது சுதந்திரம்? ஏதாவது ஒரு அலுவலகத்திலே அனைத்து இந்திய குடிமக்களும் லஞ்சம் கொடுக்காமல் எந்த நாள் சென்றாலும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியும் என்ற சுதந்திரம் இருக்கிறதா? இந்த கேள்விக்கு பெரும்பான்மையான இந்தியர்களும் தமிழர்களும் இல்லை என்றுதான் பதில் கூறுவார்கள். விழித்தெழு தமிழாவில் இன்று நாம் பார்க்க போவது லஞ்சம், ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், சிபிஐயோட ஆன்டி கரப்ஷன் பீரோவில் எப்படி புகார் கொடுக்கறது, ஒரு அலுவலகத்தில் நம்மளுடைய அன்றாட உரிமைகளை, அன்றாட காரியங்களை செய்வதற்கு அரசாங்கம் விதித்த தொகையை விட ₹1 கூட அதிகமாக கேட்டால் அந்த பணம் லஞ்சப்பணம். அந்த லஞ்சப்பணத்தை கொடுக்காமல் நம் காரியத்தை வாங்குவதற்கு என்ன வழிமுறை? லஞ்சம் கொடுத்தால்தான் செய்வேன் என்று பிடிவாதமாக இருந்தார்கள் என்றால் அவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது, அவர்களை எப்படி சட்டத்தின் பிடியில் சிக்க வைப்பது என்பதை பற்றி இன்று நாம் பேசப் போகிறோம். இந்த துறையில் பல ஆண்டுகளாக ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலமாக ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்ற நிறுவனத்தில் ஒரு பொது தொடர்பு, மக்கள் தொடர்பு செயலாளராக இருக்கும் திரு நஃபீஸ் அகமது அவர்கள் நம்மிடையே இன்று சிறப்பு விருந்தினராக இருக்கார். வணக்கங்க. அடுத்ததாக நம்மிடையே திரு சு துரையரசு இருக்கிறார். மாற்றம் பத்திரிகையின் பொறுப்பாசிரியர், 5வது தூண் என்ற இயக்கத்தில் செயல்பாடுகள் இயக்குநராகவும் இருக்கிறார். இந்த 2 இயக்கங்களும் அவர்களுடைய உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் லஞ்சமில்லாமல் அவர்கள் காரியத்தை எப்படி சாதித்துக் கொள்வது என்பதற்கு பல பிராக்டிக்கல் சொல்யூஷன்ஸ், நேர்முறை வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய புகார்களை கொடுத்து லஞ்சம் வாங்குபவர்களை பிடித்து கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் நம்மிடையே இருப்பது நமக்கு இன்று ஒரு நல்ல தருணம். உங்களில் சிலர் லஞ்சம் கொடுத்திருப்பீர்கள், லஞ்சம் கொடுக்காமல் வேறு வழியே இல்லை என்று லஞ்சம் கொடுத்து சில காரியங்களை சாதித்திருப்பீர்கள். மீதி சிலர் லஞ்சம் கொடுக்காமல் நான் என்னுடைய காரியத்தை வாங்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்திருப்பீர்கள். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை கேட்பதன் மூலம் சிறப்பு விருந்தினர்களின் பதில்களை பார்வையாளர்களுக்கு வாங்கி கொடுத்து எதிர்காலத்தில் நம் தலைமுறை லஞ்ச ஊழலற்ற ஒரு தலைமுறையாக வாழ்வதற்கு வழிவகுப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களுக்கும் வணக்கம். நஃபீஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள். இப்போது நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு துறையில் லஞ்சமே கொடுக்காமல் காரியத்தை தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து குடிமக்களும் வாங்க முடியும்னு ஏதாவது ஒரு துறை இருக்கா? எல்லா துறையிலையும் லஞ்சம் இல்லாமல் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சரி. ஆனால் எந்த காரியம் கொடுத்தாலும் லஞ்சம் கொடுத்து தான் வேலை ஆகும்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. தவிர அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தாங்கன்னா நேர்மையாக உங்களுக்கு அவங்க காரியம் சாதிக்கலாம். நல்லா அழகாக சொன்னீங்க. இது துறை சார்ந்த பிரச்சனை இல்லை, மக்களின் மனம் சார்ந்த பிரச்சனை. நிச்சயமாக. துரையரசு சார், நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி சமுதாயத்தில் லஞ்சம், ஊழல் அப்படிங்கிற நிலையில் நாம் எங்கே இருக்கோம்? இந்திய அளவில், சர்வதேச அளவில் இந்தியா எந்த இடத்துல இருக்குது? நாம் மற்ற துறைகளெல்லாம் கிரிக்கெட்லேயோ, உலக அழகி போட்டியிலையோ, அதிக சினிமா எடுக்கிற துறைகள்லையோ முன்னோடியாக இருக்கிற ஒரு நாடு இந்தியா. ஆனால் இந்த லஞ்சம், ஊழல் அப்படிங்கிறதுல ஒரு பள்ளிக்கூட மாணவனுக்கு இந்த ரேங்க் கொடுக்குறாங்க. அது மாதிரி இந்தியா எந்த இடத்துல இருக்குங்கிறத கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பார்வையை பதிக்க முடியுமா? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அமைப்பு இதற்கான ஒவ்வொரு ஆண்டு எந்தெந்த நாடுகள் எந்தெந்த வரிசையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 50-60 இது எண்களை நம்ம தாண்டி வந்துட்டோம். அது பெருமைக்குரிய விஷயம் இல்லை. அதிகமாக ஊழல் செஞ்ச நாடுகள் தான் இந்த பட்டியலில் இந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ரொம்ப பூவராக இருக்கும் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணுறப்போ. ஐரோப்பிய நாடுகளோட நம்ம ஒப்பிடுற பொழுது இந்தியாவுடைய நிலைமை ரொம்ப மோசம். அதாவது உங்களுக்கு ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா துறையிலும் ஊழல்ங்கிறது பொறிவடி போயிருக்குங்க. பல கலாச்சாரங்கள், பல மொழிகள் இருந்தாலும் இந்தியாவில் ஒரு நாடு முழுக்க தேசம் தழுவிய ஒரு மொழி என்றால் அது லஞ்சமா தான் இருக்கு. இதுதான் ஒரு நேஷனல் லாங்குவேஜ்னு. ஆமா, நேஷனல் லாங்குவேஜ்ங்கிறது லஞ்சம் தான். வேற எந்த மொழியும் கிடையாது. நிச்சயமா கிடையாது. நம்ம பார்வையாளர்கள்ட்ட, நம்ம பங்கேற்பாளர்கள்ட்ட கேட்போம், உங்களில் எத்தனை பேர் வேற வழி இல்லாமல் லஞ்சம் கொடுத்துருக்கீங்க, ஒரே நாளில் லஞ்சம் கொடுத்தா வேலை முடியும், அந்த மாதிரி பல காரணங்களுக்காக நம்ம லஞ்சம் கொடுத்துருப்போம் ஒவ்வொருத்தரும். அந்த மாதிரி எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்துருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில்? பைக் ஓட்டிகிட்டு போகும்போது டிராஃபிக் போலீஸ் பிடிக்கிறாங்க. பிடிச்சதும் ஹெல்மெட் இல்லைன்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. பைசா கேட்குறாங்க. ஸோ நம்ம பைசா கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு வண்டி வருது, அதே ஹெல்மெட் இல்லாமல் வராங்க. அவங்கள என்ன மட்டும் பிடிக்கிறீங்களா, அவங்கள ஏன் பிடிக்க மாட்டீங்கன்னு கேட்டால் அப்படி தான் சொல்லிட்டு நீ பைசா கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை மாதிரி கொடுத்தது தான். நீங்கள் ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் போனீங்களா? ஆமாம், நான் ஹெல்மெட் இல்லாமல். சரி, அதுக்கு எவ்வளோ அபராதம்னு தெரியுமா உங்களுக்கு? சட்டத்தில் தெரியாது, அவங்க சொல்கிறது தான் தெரியும். அவங்க எவ்வளோ சொன்னாங்க?
அவங்க 500 கொடுக்க சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் நான் 100 சொல்லிட்டு 100 கொடுத்தேன். சரி, இந்த 100 ரூபாய்க்கு ரசீது கொடுத்தாங்களா? கொடுக்கல. கொடுக்கல. ஸோ ரசீது கொடுக்கலன்னா அது அபராதமா இல்லை லஞ்சமா? லஞ்சம். சரி, நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் மறுத்திருக்கலாமே. நீங்கள் கொடுக்கலைன்னா என்ன நடக்கும்னு நினச்சி கொடுத்தீங்க? அதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour ஆகும், அவங்க நின்று பேசணும், இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் நிற்கணுங்கிறதுக்காக அந்த 1/2 மணி நேரத்துக்கு விலை 100 ரூபாய்ன்னு கொடுத்துட்டீங்க. கண்டிப்பாக. சரி, வேறு நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் என்ன உங்களுடைய அனுபவம் என்னன்னு சொல்லுங்களேன். வணக்கம் சார், என்னோடய நேம் வந்து பத்ரி. நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். சரி, இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. எங்கள் வீட்டில் அந்த எலக்ட்ரிக் மீட்டர் வந்து ரீடிங் தப்பாக கொடுத்துட்டு இருந்தது. சரி, எங்கள் அப்பா வந்து கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணார். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் வந்து வந்தாங்க அங்கேருந்து. வந்துட்டு பார்த்துட்டு ஆமாம் இது மாற்றணும் அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றும் ஸ்டெப்ஸ் எதுவும் எடுக்கல. அவர் பல தடவை வந்து கால் பண்ணி கேட்டார். அவர் பார்த்துட்டு இல்லை மாற்றணும் அப்படின்னாரு. சரி சார் மாற்றிடுங்க அப்படின்னாரு. அவர் சொன்னார் இல்லை நீங்கள் 500 ரூபாய் கொடுக்கணும், கொடுத்தீங்கன்னா நான் மாற்றிடுறேன் அப்படின்னாரு. எங்கள் அப்பா வந்து எதுக்கு கொடுக்கணும், இது சரியாக ஒர்க் ஆகலை, அதுக்காக தான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பா வந்து கொடுத்தாரு. சரி, வேறு யாராவது? ஒரு நாள் படத்துக்கு போயிட்டு நைட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்துட்டு இருந்தோம். அப்போ பஸ்ஸு வசதி இல்லாதனால ட்ரிபிள்ஸ் வந்தோம். தப்பு எங்கள் மேலே தான், நாங்கள் ஒத்துக்கிறோம். வந்துட்டு இருக்கும்போது கூட இன்னொரு வண்டியில் வந்து போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு இந்த மாதிரி ட்ரிபிள்ஸ் வந்துருக்கிறீங்க, அது நைட் ட்ரைவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு சரி ஸ்டேஷன் வந்தால் 1000 rupees ஃபைன் போடுவாங்க, எங்களுக்கு வந்துச்சிங்கன்னா 500 ரூபாய் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்ககிட்ட யாரும் பணம் இல்லை. அது இத்தனைக்கு நைட்டு எங்களுக்கு ஒரு மணி இருக்குது, 3 பேர். சரி என்ன பண்ணுறது, நம்ம மேல் தப்பு, 1000 ஃபைன் கட்டினேன், இதுக்கு வந்து 500 ரூபா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்துச்சு. ஆனால் எங்ககிட்ட பணம் இஷ்டம் இல்லை, 50 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு சரி பரிசு பார்த்தாங்க. 50 ரூபா இருந்தங்காட்டிக்கு சரி அது 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் மட்டும் எங்களை பிடிச்சி வச்சுட்டு ஒருத்தர் மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போய் சரி எவ்வளோ பரிசு பணம் பார்த்தாரு. 50 ரூபான்னு சொல்லிட்டு சரி 50 ரூபா தான், சரி குடிச்சு கிளம்புங்க, இனிமேல் நைட்டில் அப்படி 1000 ஆரம்பித்தவங்க 500க்கு வந்து கடைசியில் 50 தான் இருக்குன்னு ஒரு சைபர் எடுத்தாலும் பரவாயில்லன்னு இருக்கிறத வாங்கிட்டாங்களா? இருக்கிறத வாங்கிட்டு சரி இனிமேல் வராதீங்க அப்படின்னு வான் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. வேறு யாராவது இருந்தா? என் பேர் கோலாஹலன், கோடம்பாக்கத்துலேருந்து வரேன். 4 years பேக் நான் வந்து லைசன்ஸ் வாங்கினேன். நான் லைசன்ஸ் வாங்கும்போது டிரைவிங் ஸ்கூல் வழியாக தான் லைசன்ஸ் வாங்கினேன். அப்போ வந்து என்னோடய டிரைவிங் ஸ்கூலில் வந்து என் கூட 20 பேர் சேர்ந்து லைசன்ஸ் வாங்கினாங்க. இந்த லைசன்ஸ் வாங்குகிற அந்த இன்ஜினியர், அந்த ஆர்டிஓ லைசன்ஸ் ஒழுங்காக வண்டி ஓட்டுறாங்களான்னு செக் பண்ணுற இன்ஜினியருக்கு வந்து ஒரு ஆளுக்கு 500 ரூபான்ட்டு கொடுத்தாங்க. வந்து எனக்கு எப்படின்னா நாங்கள் வந்து பைக் அண்ட் கார் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 3000 rupees டோட்டலாக வாங்குவாங்க எங்களுக்கு. அதனால தான் அது வந்து எங்களுக்கு அப்போ லஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா வாங்கியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து 500 நோட்டாக 20 நோட்டு கொடுத்தாங்க. அது பார்த்தும்போது தான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அது லஞ்சம்ன்றது அப்போ தான் அங்கே போய் தான் தெரிஞ்சுது. லஞ்சமானு தெரியாதுன்னு சொல்கிறாரு. எத்தனை பேருக்கு இல்லை எப்படி லஞ்சம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? ஒரு அரசு துறையில் வேலை பண்ணுற ஒரு அதிகாரி, ஒரு ஊழியர் உங்கள்கிட்ட இவ்வளவு செலவாகும்னு பணம் கேட்குறாரு. அதுதான் உண்மையான தொகையா அந்த வேலைக்கு? ஒவ்வொருக்கும் ஒரு தொகை இருக்குது. ஒரு மின்சார இணைப்புனா ஒரு தொகை இருக்குது, ஒரு ஓட்டுநர் உரிமம்னா ஒரு தொகை இருக்குது, ஒரு பாஸ்போர்ட்டுக்கு காவல்துறையிலிருந்து வெரிஃபிகேஷன் சரிபார்த்தல், உங்கள் விலாசம் சரிபார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வராங்கன்னா அதுக்கு ஒரு தொகை இருக்குது. அதுதான் சரியான தொகையா இல்லை அவங்க அதிகமாக கேட்குறாங்களா? லஞ்சப்பணம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள் சார். என் பேர் நமதுராஜா சிவயோகி, நான் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வர்றேன். அதாவது நம்மக்கிட்ட ஒரு வேலை ஆகிறதுக்கு ஆகக்கூடிய செலவு அப்படின்னா அதுக்கு ரெசிப்ட் போட்டு கொடுத்தாங்கன்னா அது கரெக்டான தொகை. எந்த அரசு துறையிலையும் கொடுக்குற பணத்துக்கு ரசீது கொடுக்கணும். ஆமாம், அந்த ரெசிப்ட்டுக்கு உரிய அமௌண்ட் இல்லாமல் அதுக்கு மேலே கேட்குற பணம் ₹1 இருந்தாலும் அது லஞ்ச பணம் தான். 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. இப்போ நிறைய இளைஞர்கள் தான், அதுலேயும் நிறைய பெரும்பான்மையானவர்கள் வந்து காவல்துறை போக்குவரத்தில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒரு அடிப்படையான ஒரு மனப்பான்மை, டைம் இல்லை, நேரம் இல்லை, இதுதான் சுலபம். ஒருத்தர் வந்து 1/2 மணி நேரம் வீணடிக்கப்படும் அப்படிங்கிறதுனால 50 ரூபாய் கொடுத்தனாரு. இன்னொருத்தர் வந்து நான் 10 நிமிடம் தான் நின்னேன், ஆனால் கொடுக்காம நின்னேன், ஆனால் அன்னைக்கு வேலை இல்லை அதனால் நின்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்கள். எப்படி நம்ம சமுதாயத்தில் இந்த நிலை உருவாச்சு? கொடுக்காமல் சாதிக்கிறதுக்கு என்ன பெரிய அசாத்திய சாதனை ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா? அது நீங்கள் உங்களுடைய அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள். எல்லாரும் சொன்னதுலேருந்து என்ன தெரியுதுன்னா,
அனைவருக்கும் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல தான் அவங்க செஞ்சுருக்காங்க வேலை. அவருக்கு அவசரமாக போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால அவர் வந்து 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டார் டிராஃபிக் போலீஸுக்கு, வெயிட் பண்ண முடியல. இன்னொருத்தர் வந்து 500 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்கு கொடுத்தாரு, ஏன்னா அவருக்கு இந்த மீட்டரை ஃபிக்ஸ் பண்ணணும் அவசரம். அதனால் இன்னொருத்தர் வந்து அவரும் தம்பி சொன்ன மாதிரி அவளோட சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காரு. நைட் சினிமா 3 பேர் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க, அதில் அவங்க செஞ்ச தவறு புரிஞ்சிருக்காங்க. அந்த தவறுனால அவங்க கட்டணும், ஃபைன் கட்டணும்னு சொல்லிடு. இப்போ இந்த கேஸில் எங்கேயும் டிமாண்டு பண்ணியிருக்காங்க, அந்தந்த அதிகாரி டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இப்போ இபி கேஸில் வந்து அவர் வந்து சீனியர் அதிகாரிகிட்ட மறுநாள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி நான் வந்து இத்தனை தேதிக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த தேதியிலேருந்து 30 நாளுக்குள்ளே எனக்கு வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணணும், இதுவரை எனக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணல, என்ன காரணம்னு சொல்லி முன்னாடியே சாதாரண ஒரு லெட்டர்லேயே கேட்டாங்கன்னா மறுநாளுக்கே ஏஇ ஆஃபீஸ்லேருந்து யாராவது ஒரு ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு வந்து நிச்சயமாக அவருக்கு அந்த இபி மீட்டர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நிலங்களில் இபி மீட்டர் இருக்காது அவங்ககிட்ட, அதனால கொஞ்சம் தாமதம் எடுப்பாங்க அவங்க. அப்படி உண்மையாவே அவங்ககிட்ட மீட்டர் நிலுவையில் இல்லைன்னா எழுத்து மூலமா இவங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? கட்டாயம் இவங்க வந்து கேட்டால்தான் அவங்க கொடுக்க முடியும். இவங்க எழுத்து மூலமா விண்ணப்பித்திருந்தால் அவங்களும் எழுத்து மூலமா பதில் கொடுக்கணும். அதுக்கு இப்போ வந்து இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். அவங்க என்னைக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டாங்களோ அன்னிலேருந்து ஒரு 20 நாளோ 30 நாள் கழிச்சு அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் ஆகலைன்னா அவங்க வந்து அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் யூட்டிலைஸ் பண்ணி ஒரு விண்ணப்பத்தில் 10 ரூபாய் ஸ்டாம்ப் ஒட்டிட்டு அவங்க கேட்க வேண்டிய கேள்விகள், என்னைக்கு மீட்டர் வரும், மீட்டர் எத்தனை மீட்டர் ஸ்டாக்ல இருக்கு, இதுக்கு முன்னாடி எத்தனை மீட்டர் கொடுத்துருக்கீங்க, இனி எத்தனை மீட்டர் பெண்டிங் இருக்குன்னு கேட்டாங்கன்னா அவங்க அதை உரிய காலத்துக்குள்ள அவங்க பதில் கொடுப்பாங்க. அந்த பதிலின் அடிப்படையில் அவங்க சீக்கிரமாக மிக வேகமாக மறுநாளுக்கே அவங்க வேலை முடிஞ்சிடும். ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குனர் NCB 2128, BS குமாரசாமி ராஜா சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 6,28,000, 04 24 61 59 29 dvac@nic.in. வேற யாராவது லஞ்சம் கொடுக்காமல் ஏதாவது காரியத்தை செய்திருக்கீங்களா? ஆக்சுவலாக நான் வந்து சர்வீஸில் இருந்தவன், ரிட்டையர் ஆகி 9 மாதம் ஆகுது. ஆனால் சர்வீஸில் இருக்கிறப்பெல்லாம் ஏதாவது காரியம்னு சொன்னால் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் உங்கள் பதவியை உபயோகப்படுத்தி வாங்கியிருப்பீங்க, அதனால் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் ரிட்டையர் ஆன பின்னாடி வந்து என்னுடைய பதவியை பற்றி சொல்லாமலேயே, ரிட்டையர்னு கூட சொல்லாமலே நிறைய காரியம் நான் வந்து லஞ்சம் கொடுக்காமல் செய்திருக்கிறேன். இதில் வந்து நம்ம சிறப்பு விருந்தாளி அவர்களுடைய கருத்தோடு ஒட்டு போக நான் விரும்புகிறேன். என்னுடைய ரெசிடென்ஸ் வீட்டை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற வேண்டியிருந்தது. பழைய ரேஷன் கார்டு அதை வந்து பசங்க வந்து உபயோகிக்காமலே இருந்தனால என்ன போச்சுன்னா அது கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க கேன்சல் பண்ணிட்டு புது ரேஷன் கார்டு தான் கொடுப்போன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் கொடுத்தோம். அதோடைய டைம் 2 மாதமே இவ்வளோ இருந்தது. 2 மாதம் கழித்து போய் கேட்டேன், நானே போய் கேட்டேன், நேரடியாக போய் கேட்டேன். அப்போ சொன்னாங்க சார் வெரிஃபிகேஷன் பண்ண போயிருக்காங்க, வீட்டில் வருவாங்க அப்படின்னு. பரவாயில்ல வரட்டும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க குறிப்பிட்ட அந்த டேட்டில் போனோம், வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்லாம் வந்துடுச்சு, நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னாங்க. அடுத்த மாதம் ஒரு 10ஆம் தேதி வாக்கணும் போனோம். ஆனால் ரெடியாக இல்லை. கேட்டப்போ அவங்களே சொன்னாங்க இப்போ பிரிண்டிங் ஒர்க் வந்து ரொம்ப பெண்டிங்காக இருக்குது, பிரிண்டர் சரியாக சொல்லின்னு தெரியல, அதனால் பிரிண்டிங் போயிருக்கு அப்படின்னாங்க. நான் வீட்டில் வந்து சொன்னால் வீட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிரிண்டிங் போகல ஒன்றும் போகலை, அவங்க வந்து எதோ காசு கேட்க நினைக்கிறாங்க, நீங்கள் கொடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும், அதனால் டிலே தான் ஆகும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இதுவரை இவ்வளவு நியாயமாக நடந்துட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் அந்த மாதிரி கேட்கணும்? அவங்க பரவாயில்ல வெயிட் பண்ணலாம் அப்படி திருப்பி அவங்க சொன்ன அதே நேரில் போனால் ரெடியாக இருந்தது, கையில் கொடுத்தாங்க. அது கார்டுக்கு உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேளுங்க. இப்போ நீங்கள் வந்து காத்திருக்க தயாராக இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். உங்களுக்கு ஒரு அவசரம் இருந்திருந்தால் நீங்கள் அந்த குடும்ப அட்டை 2 நாளில் கிடச்சி அதன் மூலமாக உங்கள் மகனுக்கு ஒரு பாஸ்போர்ட் வாங்கவோ ஒரு வங்கி கணக்கு திறக்கவோ அவசரமாக தேவைப்பட்டால் கொடுத்துருப்பீங்களா? நான் அந்த பதில் நானே சொல்கிறேன். ஏன்னா நாம் அந்த நிலையை உருவாக்கக்கூடாது. நாம் ஏதாவது நமக்கு தேவைன்னா அதை டைம்லி சமயத்தில் அதை செய்து வச்சுருக்கணும். அவசரத்தை நாம தான் உருவாக்கணும். சரியா சொன்னாரு. பல லட்சங்களை செலவு செய்து வீடு கட்டுவோம், ஆனால் மின் இணைப்பை கிரகப்பிரவேச தேதிக்கு 2 நாள் முன்னாடி போய் கேட்டால் அவசரத்தை நாம் தானே உருவாக்குறோம். அப்போ அவங்க நம்ம அவசரத்தை பயன்படுத்தி கொண்டு எனக்கு குழந்தைக்கு திங்கட்கிழமை பள்ளிக்கூடத்தில் நேர்முக இருக்குது, அப்போ இன்றைக்கே எனக்கு பிறப்பு சான்றிதழ் வேணும் 4 நாளைக்கு முன்னாடி போய் கேட்டால் அவங்க அவசரத்தை நம்ம வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள். நல்ல விஷயம் ஐயாவுடைய பதிவு. வேற யாருக்காவது லஞ்சம் கொடுக்காமல் சொல்லுங்கள். ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸோட படம் பார்த்துட்டு ரோட் சைடில் வந்துட்டு இருக்கும்போது 2 பைக் வச்சுருந்தோம், 3 பேர் போயிருந்தோம்.
ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் நிறுத்திட்டு இன்சூரன்ஸ் எல்லாமே காட்டினோம். ஃப்ரெண்டோட வண்டி அதில் ஒருத்தர் தான் வந்திருந்தார். அந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணுவோம் அப்படின்னாங்க. அப்படிங்களா சார், சரி என்ன ப்ரொசீஜர் அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் சார் அப்படின்னும்போது, நீங்கள் வண்டி விட்டு போ. அவர் வந்து தரக்குறைவாக தான் பேசினார். ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பயமுறுத்துற மாதிரி அந்த மாதிரி தான் பேசுகிறாரு. அந்த காவல்துறை அதிகாரி உங்கள் நண்பர்கிட்ட தரக்குறைவாக பேசினார். ஆமாம். ஸோ அப்படி பேசிட்டுருக்கும்போது, நீ வண்டி நிறுத்திட்டு போ, காத்தால வந்து நீ ரினியூ பண்ணிட்டு அதுக்குமா வந்து பண்ணிக்கோ அப்படின்னோடனே, அடுத்து நாங்கள் என்னன்னா சரி சார் அப்படின்ட்டு வண்டியை நிறுத்திட்டு சாவி எடுத்துகிட்டு சாவி அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டோம். அவனே அவர் கத்துறாரு வந்து, எங்கே பாப்பா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க, ரினியூ பண்ணிட்டு நாளை எடுத்துகிட்டு போய்க்கிறோம், நடந்தே போய்க்கிறோம், 3 பேர் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. உடனே அவர் வந்து அதெல்லாம் கிடையாது, இங்கே நில்லு, உனக்கு ஒன்றுமே தெரில, நில்லு. வண்டி நிறுத்திட்டு போன்னு சொன்னவர் இப்போ அவர் திருப்பி அவன் கூப்பிட்டு வந்து நில்லு அப்படின்ற மாதிரி நடிக்கிறார் அவர். ஆமாம், நில்லு அப்படின்னோடனே எனக்கு சம்திங் ஃபிஷி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. உடனே என்ன நான் வந்து என்னோடய ஃபோன் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன், அவர் பேசுகிறது எல்லாமே. ஸோ உடனே என்ன பண்ணோம், உடனே வந்து என்னோடய அண்ணாவும் நண்பரும் சேர்ந்து ஒரு பெட்டிஷன் எழுத ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் காத்தால கமிஷனர் ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு செக்யூரிட்டிகிட்டேருந்து வழி கேட்டு போய், அங்கேயே நிறைய கவுண்டர்ஸ் இருந்துச்சு, அவங்கள்ட்ட என்ன ஏதுன்னு சொல்லி கொடுத்துட்டு, கரெக்டாக எனக்கு டேஸ் கரெக்டாக தெரில, ஒரு 20-30 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆணையருடைய அலுவலகத்தில் போய் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் கொடுக்குறீங்க. ஆமாம், ஒரு மாதத்துக்குள்ளே உங்களை கூப்பிட்டு விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. விசாரணைக்கு வந்து ஒருத்தர் வந்து கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாரு, உங்களுக்கு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்டேருந்து கால் வரும், அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்லேருந்து கால் வரும், நீங்கள் போய் பேசுங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்ஸ்பெக்டரும் கூப்பிட்டுருந்தாரு, வாங்க இந்த மாதிரி நீங்கள் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னா. ஆமாம் சார் அப்படின்னோன்னா, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆக்சுவலி. உடனே நாங்களும் போனோம், இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு நாங்கள் எங்களோட ஜெராக்ஸ் இருந்துச்சு, பெட்டிஷனோட ஜெராக்ஸ், அதையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்டே அந்த ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து. திருப்பி இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவர் சஸ்பெண்ட் பண்ணியாச்சுங்க அப்படின்னாரு. அப்போ தற்காலிக வேலை நீக்கம் வரைக்கும் போயிட்டு. ஆமாம், ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம். இதுக்கு சாத்தியம் இருக்கிறதா? சட்டத்தில் இதுக்கு இடம் இருக்கா? ஒரு போக்குவரத்து தவறை செய்த ஒரு இந்திய குடிமகனிடம் ஒரு காவல்துறை அதிகாரி வண்டியை பிடித்து வைப்பதற்கு அதிகாரம் இருக்கிறதா? அதை சுற்றி இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் உங்கள் பார்வையை பதிவு பண்ணுங்க. அவருடைய வாகனத்தை வந்து பிடித்து வைப்பதற்கு அவர்களுக்கு வந்து அதிகாரம் இல்லை. ஒரே ஒரு விதிவிலக்கு உண்டு, அது திருட்டு வாகனம் அப்படிங்கிற சந்தேகம் இருந்தால் ஒழிய. அப்போ அந்த வாகனத்துடைய சான்றிதழ் இல்லாவிட்டால், பதிவு சான்றிதழ் இல்லாவிட்டால் அவர்கள் வாகனத்தை பிடித்து வைக்கலாம். அது இருக்கிற பட்சத்தில் வாகனத்தை பிடித்து வைக்கிற நீங்கள் காலையில் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியாது. இல்லை, அது உங்களுடைய சொத்தை பறிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அப்படி தான் எடுத்துக்க வேண்டியது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்க எங்கே போய் புகார் கொடுக்கலாம்? அந்த உடனடியாக அங்கே இருந்துக்கிட்டு வேற எங்கேயும் போக வேண்டாம், அங்கே இருந்துட்டு 100க்கு அடிச்சு ஃபோன் பண்ணி உடனே சொல்லிட்டீங்க, இது மாதிரி அவர் ஸ்டேஷனுக்கு வந்து 1000, எங்கிட்ட கொடுத்தா 500ன்னு சொல்லி எங்கிட்ட பேரம் பேசுகிற வார்த்தை, அது அப்படியே உள்ளபடி உங்கள் நேரம் உட்பட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா உடனடியாக அது வந்து பதிவு செய்யப்பட்டு விடும், ஒரு ஆதாரம் ஆகிடும். நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் வந்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கனால அதை மறுக்க முடியாது நாளைக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, 100லேருந்து கண்ட்ரோல்லேருந்து நேரடியாக வேற ஒரு டீம் அனுப்பி இமீடியட்டாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 30-40 ஆண்டுகளாக வந்து மக்கள்கிட்ட ஒரு அவநம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? ஒரு காவல்துறை அதிகாரியை பற்றி காவல்துறையிலேயே சொன்னால் அதை எப்படி எடுத்துருவாங்க, அவங்கள பற்றியே நடவடிக்கை எப்படி எடுப்பாங்க, நம்ம மேலே இப்போ எதிர பாஞ்சிரும்னு பயம் இருந்துக்கிட்டு இருக்குது சமுதாயத்தில். இப்போ நீங்கள் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்க, காவல்துறையவே கூப்பிட்டு 100ஐயே கூப்பிட்டு அவங்க துறை அதிகாரி மேலே புகார் கொடுக்க சொல்லி. இது சாத்தியமாக நடந்திருக்கா? உங்களுடைய அனுபவத்தில் இது மாதிரி புகார் கொடுத்தவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அது மாதிரி என்னுடைய அனுபவத்தில், என்னோட நண்பர்களோட அனுபவத்தில் நிறைய அந்த மாதிரி பார்த்துருக்கேன். பொதுவாக மக்கள்கிட்ட என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, போலீஸ்னால் ஒரே ஒரு குரூப் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. போலீஸில் 20-30க்கு மேற்பட்ட விங் இருக்குது. சரி, சிலை திருட்டு பிரிவு இருக்குது, பொருளாதார குற்றப்பிரிவு இருக்குது, லஞ்ச ஒழிப்பு போலீஸ் இருக்காங்க, மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. ஒருத்தர் கண்காணிக்கிறதுக்குன்னே தனித்தனி பிரிவுகள் இருக்குது. ஸோ மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த துறையிலும் நல்லவர்கள், இப்போ இளைஞர்கள் உள்ள வர இந்த மாதிரியான கடமை உணர்ச்சியோட சில அலுவலக அதிகாரிகள் இருக்காருங்க. ஆமாம், நிச்சயமாக இருக்காங்க. 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. நம்ம நிறைய காவல்துறையை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். காவல்துறையை விட்டு வெளியே போவோமே, வேறு ஏதாவது துறையில் உங்களுடைய அனுபவங்கள் யாருக்காவது இருக்கா? சொல்லுங்கள். என் பேர் சுத்தன், நான் பெசநகர்லேருந்து வரேன். ஸோ இப்போ வந்து வீடு வாங்கும்போது சேல் டீட்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் வந்து எவ்வளோ கட்டணும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்களே சொல்லிடுறாங்க. இப்போது அதெல்லாம் பண்ணிட்டும் வந்து சில கேஷ் காம்பனன்ட் கேட்குறாங்க. ஸோ இது வந்தால் தான் வந்து உங்களுக்கு சேல் டீல் வந்து ரிஜிஸ்டர் ஆகி வரும்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப டைம் ஆகும். நம்மளுக்கு டைம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அவங்க வந்து அது பண்ணி எப்போ வருதோ வரட்டும் அது.
ஸோ ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் வந்தால் தான் இந்த சீல் வைக்கிறதுக்கு அது வைக்கிறதுக்கே வந்து இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், அந்த கிளர்க்குக்கு இவ்வளோ கொடுக்கணும், அந்த ஆஃபீஸருக்கு இவ்வளோ கொடுக்கணும் எல்லாம். சமீபத்தில் ஏதாவது அனுபவம் இருக்கா அது மாதிரி? 2005 வந்து ஒரு வீடு வாங்கினேன் நான். அப்போ வந்து பில்டர் மூலிமா தான் வாங்கினேன் நான். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு ரீசனபிள் அவங்க இதில் இதான் ரீசனபிள் போல இருக்கு. சரி, உங்களுக்கு ரீசனபிளாக இருந்ததா? எனக்கு வந்து நான் கேட்டேன், இது எதுக்கு சார் இது கொடுக்கணும், இது இல்லை சார் இது வந்து நார்மல் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க, இது வந்து எல்லாமே பண்ணுறாங்க அப்படி. நீங்கள் உண்மையாக அதை நம்புனீங்களா இல்லை வந்து நமக்கு இது சுலபமாக இருக்குது அப்படிங்கிறனால கொடுத்தீங்களா? நார்மல் ப்ராசஸ்ங்கிறத நம்பிட்டீங்களா? இல்லை, இது வந்து நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன் நான். இது வந்து இப்படி தான் இருக்குது சுச்சுவேஷன், வேறு வழி இல்லை இல்லாட்டி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா வந்து ரொம்ப நாள் ஆகும், வர சில டைம்ஸ் எப்போ டாக்குமெண்ட் வரும் என்ன எது ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா பேங்க் லோன் வேறு நாங்கள் போகிறோம். நம்ம 2005ன்னு சொன்னீங்க. 2005. நம்ம சிறப்பு விருந்தினர் நஃபீஸ் அஹமத் கேட்கலாம். உங்கள் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் எத்தனை ஆண்டுகளாக களத்தில் பணிபுரிந்துட்டு வருதுங்க? ஊழல் எதிர்ப்பு இயக்கம் 2000 2000 பணிபுரிஞ்சிட்டு வருது. நீங்கள் 2000 சென்னையில் தான் இருந்தீங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்கள அணுகி இருப்பீங்களா? கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கட்டாயமா தெரிஞ்சிருந்தா அவங்களையோ ஒரு லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தையோ அணுகி இந்த லஞ்சம் இல்லாமல் ஏன்னா 2 பேர் நண்பர்கள் சொன்னதுனால நீங்கள் அந்த பக்கம் சாஞ்சிட்டேன்னு சொல்கிறீங்க. இது மாதிரி இந்த பக்கம் ஒருத்தங்க நின்று லஞ்சம் வாங்காமலும் உங்களால் வாங்க முடியும், லஞ்சம் கொடுக்காமலும் வாங்க முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணி. அப்போ இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் லஞ்சம் கொடுக்க மாட்டீங்க? அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன் இனிமேல். சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு உங்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒரு தீர்மானம் எடுத்தால் இந்த நாட்டிலே இந்த லஞ்ச ஊழல் நிலை கட்டாயமாக மாறும். வேற யாருக்காவது வேற ஏதாவது துறையில் அனுபவம் இருக்கா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் பைக்கில் போயிட்டு இறந்துட்டார். அப்போது வந்து என்ன இது வந்து ஆக்சிடெண்ட்டா இல்லை வந்து இது சூசைடா அப்படின்ட்டு போனால் பிரேத பரிசோதனை பண்ணாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பாடி வீட்டுக்கு கொடுத்து விடும்போது ஒருத்தர் அங்கேருந்து உள்ளேருந்து வந்தார். 2000 பணம் கேட்டாங்க. அந்த மருத்துவமனையிலேருந்து பிரேத பரிசோதனை பண்ண ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து கேட்டார், எதுக்குன்னு நான் கேட்டேன். இல்லை உள்ள டாக்டர் வந்து கையெழுத்து போடணும், அந்த இது கேட்கணும். ஒரு கையெழுத்தின் விலை 2000 ரூபாய். 2000 கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்களுடைய பையனை வந்து இழந்துட்டு 2 பேர் அழுந்துட்டுருக்காங்க, அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். நான் போய் உள்ளே போய் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு 1/2 hour ஆகும்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் அந்த பாடி வெளியே கொடுக்கல. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவில் நடந்த பாடி 2-3 பேர் டிஸ்போஸ் பண்ணாங்க. பிரேத பரிசோதனை முடிந்து விட்டது, உறவினர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2000 ரூபாய் கொடுக்காததனால் 4 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள். என்னன்னு போய் கேட்டதுக்கு பக்கத்தில் சொன்னார், இதுமாதிரி பணம் கொடுத்தா தான் அவங்க கொடுப்பாங்க, எல்லாம் ஒன்றும் லேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் போய் திரும்ப பேசினேன், இதை மாதிரி அவங்க ஏழைப்பட்டவங்க அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் கொடுக்கணும், கொடுத்தா தான் விடுவேன்னாங்க. இதை மாதிரி ஆட்களை வந்து நிறைய இடத்துல லஞ்சம் கொடுக்குறாங்க, லஞ்சம் வாங்க, எல்லாருமே லஞ்சம் நம்ம கொடுக்குறது நமக்கு தப்பு. எப்படி தவிர்க்கலாம்னு கேட்குறேன். எப்படி தவிர்க்கலாம்னு கேட்குறேன். நம்ம சிறப்பு விருந்தினர் இது பண்ணலாம். இதுக்கு வந்து நல்ல அருமையான ஒரு மாற்று வழி இருக்கிறது. கொடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் அதற்கு மாற்று வழி இருக்கிறது. நம்ம ஆனால் நான் கடைசி வரைக்கும் அவங்க கூட நான் போராடி பணத்தை கொடுக்காம தான் வாங்கிட்டு வந்தேன். என்னுடைய பேர் அந்தோனிராஜ், சேம் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கேன், வியாசார்பாடியிலேருந்து. எங்கள் ட்ரஸ்ட் நேம் சேஞ்சுக்காக போயிருந்தேன், பட்டா நேம் சேஞ்சுக்காக. நான் போக சமயத்தில் வந்து யோசித்த போனேன், பணம் கொடுக்கணும்னு ஒரு எண்ணங்களோடு இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி ஏன் ஒரு ஃப்ரெண்டாக போய் இருக்க பேசக்கூடாது. ஒரு நம்மளுடைய கூட ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஒன் ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவோமே, அதெல்லாம் சாதிக்க முடியுமான ஒரு எண்ணத்தோடு போனேன். ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸாக பேசினேன். சார் எப்படி சார் இருக்கீங்க, இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் பண்ணி கொடுக்க முடியுமா? இல்லை சார் பண்ணிடுறேன் சார், கொஞ்சம் நாள் கொடுங்க, நான் பார்த்துட்டு வரேன், நெக்ஸ்ட் வீக்கு வாங்கினேன். விளக்கமில் வந்து வாங்கிக்கோங்க சார். அந்த காலகட்டத்தில் நான் போய் பார்த்தேன், வாங்க சார் ரெடி ஆகிடுதுன்னு கொடுத்துட்டு ஒரு பைசா கூட செலவு பண்ண. எத்தனை நாட்கள் உங்களுக்கு ஆச்சு? அது வந்து 3 மாதம் ஆகிடுதுங்க. 3 மாதம். ஆனால் 3 வருஷமாக காத்திருந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் ஆனால் முயற்சி எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே அது முடிஞ்சது, கைக்கு எங்களுக்கு கட்டிடுதுங்க. நீங்கள் எத்தனை ரூபாயும் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணவில்லை. செலவு பண்ணதுனால நேரங்களும் பொறுமை, அவருக்கு ஒரு கனிவான அப்ரோச், பொறுமையும் விடாமுயற்சியும் கனிவான அப்ரோச். ஏன்னா அவங்கள முன்னாடி நம்ம வந்து வேறு நோக்கத்தில் பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம கூட வந்து உழைப்பாளர்கள் எப்படி அப்ரோச் பண்ணோம் அதே மாதிரி அப்ரோச் பண்ணதுனால ஐ காட் த ரிசல்ட் அவுட். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்க? இது மாதிரி பேசுனா எல்லா துறையிலையும் வேலையை நம்ம பண்ண முடியும் அப்படின்றது, கனிவாக பேசுனா நம்ம விடாமுயற்சியோடு பண்ணால் இது முடியும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட கேட்போம். ஒரு மருத்துவமனையில் ஒரு நண்பருடைய உறவினர் இறந்து விட்டார். பிரேத பரிசோதனை முடிந்து உடலை திருப்பி கொடுப்பதற்கு அந்த வேதனையில் இருக்கும் குடும்பத்தை காக்க வைத்து 2000 ரூபாய் லஞ்சம் இல்லாமல் கொடுக்க மாட்டேன், இதுபோல் பல சூழ்நிலைகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் மருத்துவமனையில்
அறுவை சிகிச்சைக்காக கூட வந்து மருத்துவருக்கு 10,000 ரூபாய் கொடுத்தால்தான் அவர் வீட்டிலிருந்தே வருவாருன்னு சொல்லி சில நிர்பந்தத்தை ஏற்படுத்துகிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னதான் வழி? ஒவ்வொரு வழியும் நம்ம பார்த்துட்டோம். ஒருத்தர் வந்து கனிவாக பேசி 3 மாதம் காத்திருந்தேங்கிறாரு. நம்ம பிரேத பரிசோதனை முடிஞ்சு உடலை வாங்க 3 மாதம் காக்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல அந்த அரசு ஊழியரை சட்டத்தின் பிடியில் கொண்டு வருவதற்கு வேறு என்ன மாற்று வழிகள் இருக்கின்றன? அந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில், இந்த துறையில், இந்த மார்ச்சரியில் இந்த மாதிரி இந்த தேதியில் நடந்தது என்று சொல்லி நீங்கள் புகார் கொடுத்து சம்மந்தப்பட்ட அதிகாரியின் பெயர் கூட நீங்கள் கொடுத்து டைரக்டரோட விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனில் போயிட்டு இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ஆஃபீஷியல்ஸை வச்சு ஒரு என்கொயரி பண்ணுவாங்க, சீக்ரெட் என்கொயரி பண்ணுவாங்க. அந்த பண்ணிவிட்டு இந்த நிச்சயமாக அது ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அவர் மேலே அந்த ரிப்போர்ட் கன்சர்ன் அஃபீஷியலுக்கு அனுப்புவாங்க. அனுப்பிச்சிட்டு அவரை வந்து தற்காலிக சஸ்பென்ஷன் ஆகணும், அதோட அவரோட ப்ரமோஷனோ அவங்களோட வளர்ச்சியோ அவங்களோட இன்க்ரிமெண்ட்ஸோ எல்லாமே கட் ஆகும். அவர் சொல்கிறத பார்த்தா புகாரை கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் மேல் நடவடிக்கை, அவர்கள் கைது, தற்காலிக வேலை நீக்கம் இதெல்லாம் நடந்து உங்களுடைய வேலை உடனடியாக நடந்து முடிப்ப அவர்கள் உதவுவார்கள். மேலும் யார் அனுப்பினார்கள் கூட சொல்ல மாட்டார். சீக்ரெட் they will keep, they will maintain the secrecy. இன்னார் இவர் மேல் புகார் கொடுத்திருக்காருன்னு கூட வெளியே வந்து சொல்ல மாட்டார். லஞ்சம் மற்றும் ஊழல் கண்காணிப்புத் துறை லஞ்சம், ஊழலில் ஈடுபடும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் அரசு ஊழியர்கள் மீது கண்காணிப்பது, ரகசிய தகவல்கள் மூலம் கைது, துறை ரீதியான விசாரணை. நம்ம சிறப்பு விருந்தினர் துரையரசு அவர்களிடம் ஒரு கேள்வி. இப்போ நண்பர் கேட்டாரு, அவங்க அந்த இடத்துல வந்து லஞ்சம் வாங்கும் பொழுதுதான் கொடுக்கும் பொழுது வாங்கும்போது மட்டும்தான் பிடிக்க முடியுமா? இந்த ஊழல் தடுப்பு துறை இது போல ஒருத்தரிடம் பணம் அதிகபட்சமாக இருக்கிறது என்ற தகவல் கொடுத்தால் பிடிப்பார்களா? அதனுடைய நடவடிக்கை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். அதாவது கையும் களவுமா மட்டும்தான் பிடிப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. சட்டவிரோதமான முறைகேடான பணம், வருமானத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பணம் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பிடிக்கிறாங்க. ஒரு அரசு ஊழியர்கிட்ட கணக்கில் இல்லாத பணம் இருந்தாலே புகார் கொடுத்தால் பிடிக்கிறாங்க. எங்களுக்கே வந்து இதில் அனுபவம் உண்டு. கடந்த வாரம் இந்த தீபாவளி அன்று, தீபாவளிக்கு முதல் நாள் தேனி மாவட்டத்தில் ஒரு வனத்துறை அதிகாரி தீபாவளிக்காக 10 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்காரு. மரம் வெட்டுறவங்க கிட்ட, இல்லீகல் மாஃபியா எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட, டிம்பர் டெப்போஸ் கிட்ட எல்லாத்தையும் வசூல் பண்ணியிருக்காரு. 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணம் பொருட்களாக வசூல் பண்ணிட்டு சொந்த ஊரான தர்மபுரி பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊருக்கு போயிட்டுருக்கிறப்ப நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிது, இந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தகவல் கிடைச்சதுன்னா யார் கூப்பிட்டு சொல்கிறாங்க உங்ககிட்ட? நாங்கள் ஒரு தொண்டு அமைப்பு அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வந்து மக்களா அதில் ஒரு ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க இல்லைங்களா, ஒரு தமிழ்நாடு முழுக்க எங்களை போன்ற அமைப்புகளுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. சரி, நாங்கள் அவங்க பேர் சொல்ல முடியாது. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கிறாருங்க ஒரு வெள்ளை கலர் வண்டி, இங்கேருந்து திண்டுக்கல் போகிறாங்க, திண்டுக்கல்லேருந்து கரூர் போகிறாங்க, கரூர்லேருந்து நாமக்கல் டு சேலம், சேலம் டு தர்மபுரி கிருஷ்ணகிரி, ரூட்டு கிளியராக சொல்லிட்டாங்க, வண்டி எப்படி இருக்கும் எல்லாமே சொல்லிட்டாங்க. உடனடியாக வந்து நான் டிவிஎஸ்சியை தொடர்பு கொண்டேன், இந்த மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டேன். அதே போல் நம்ம சிபிஐயும் தொடர்பு கொண்டு சொன்னேன். சிபிஐயுடைய அந்த ஏரியா ஆஃபீஸர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து மாநில அமைப்பு, மாநில அதிகாரிங்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. உடனடியாக நான் லஞ்ச ஒழிப்பு போலீஸ்க்கு நான் சொன்ன உடனே அவங்க அந்த தேனி மாவட்டத்துடைய டிஎஸ்பி இருப்பாங்க, எல்லா மாவட்டத்துலேயுமே ஒரு டிஎஸ்பி லெவலில் ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க, அவங்களோட நம்பர் கொடுத்தாங்க. அவர்கிட்ட சொன்னோம், எங்களுக்கு இப்போ தகவல் வந்திருக்குங்க, உடனடியாக நான் நடவடிக்கை எடுக்கிறேன், நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி சொன்னார். நான் என்கிட்ட இருந்த கூடுதல் தகவல் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எப்போ வேணுனாலும் நீங்கள் என்னை கூப்பிடுங்க, நான் அவைலபிளாக தான் இருக்கேன். நைட்டு தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு, விடிஞ்சா தீபாவளின்னு வச்சுக்கோங்க, மிகச்சரியாக ஓமலூர் தாண்டுற இடத்துல அவங்கள வந்து பிடிச்சிட்டாங்க, அந்த அதிகாரி பிடிச்சிட்டாங்க. நீங்கள் நம்ம ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை அதிகாரிகள் அந்த லஞ்ச பணத்தை வாகனத்தில் கொண்டு செல்லும் வனத்துறை அதிகாரியை பிடிச்சிட்டாங்க. 2.5 லட்சம் ரூபாய், 2,25,000 ரூபாய் வந்து அவருடைய கார்லேருந்து கைப்பற்றப்பட்டது. அவங்ககிட்ட விசாரிக்கிற பொழுது அவர் வந்து நான் வந்து லஞ்சமெல்லாம் வாங்கலை, நான் வந்து கடை வாங்கிட்டு போகிறேன் தீபாவளி கொண்டாடுறதுக்குன்னு சொல்லி சொன்னார். யார் யார்கிட்ட கடை வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவொடனே ஒரு பட்டியல் சொன்னார். அவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, இந்த அதிகாரி உங்கள்கிட்ட இது வாங்கியிருக்காரா, கடன் வாங்கினாரான்னு கேட்டப்போ அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவரால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. இரண்டாவது இருக்குன்னு நம்ம சொன்ன மாதிரி 2 சாட்சிகள் வேணும் இல்லைங்களா, அதனால் எல்லாமே ஒரே நாளில் நடந்துருதா? எல்லாம் ஒரே நாள் நடந்தது. சிபிஐ யார் புகார் செய்யலாம்? பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும். ஆள்கடத்தல், மோசடி போன்ற புகார்களுக்கு தனி தொலைபேசி எண்கள் உள்ளன. மத்திய புலனாய்வு அமைப்பு, சென்னை மண்டல தலைமையகம், 3வது மாடி, EVK சம்பத் சாலை, சென்னை 6,06,000. தொலைபேசி எண்கள் 94444446
24 information@cbi.gov.in. ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா. இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. யாருக்காவது வேற ஏதாவது துறை அனுபவங்கள் இருந்தால் பேசுவோம். ஆமாம், வாட்டர் கனெக்ஷன். நான் இப்போ இருக்கிற வீட்டில் வந்து நான் 16 வருஷமாக இருக்கேன் வெள்ளிவாக்கத்தில். அங்கே வந்து முன்னாடிலாம் வந்து லாரியில் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அந்த காலனியில் இருக்கவங்க எல்லாருமே லாரியில் தண்ணி வாங்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அம்பத்தூர் முனிசிபாலிட்டி கீழே தான் வந்துட்டு இருந்தது. நாங்கள் போய் அங்கே இப்போ எங்களோட குறைகள்லாம் சொல்லி பதிவு பண்ணியிருந்தோம். அவங்க வந்து சொன்னாங்க, இல்லை வாட்டர் கனெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பல வருஷம் ஆகியும் வரல. அப்போ வந்து நாங்கள் வந்து இந்த கவுன்சிலர்கிட்ட அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னார், நீங்கள் 8000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் கனெக்ஷன் வாங்கி கொடுத்துறேன். ஒரு குடிநீர் இணைப்புக்கு 8000 ரூபாய் கேட்டார். எத்தனை வீடுகள் இருக்குது அந்த வீதியில்? அப்போ வந்து 25 வீடு இருக்கும். 25 வீடு அப்படின்னு சொன்னார். அங்கே வந்து நாங்கள் யாருமே கொடுக்கல. நாங்கள் வந்து இப்போ மனு கொடுத்துருக்கோம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் யாருமே கொடுக்கல. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்போ தான் கட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 6 வீடு இருந்தது. அவர் வந்து அந்த ஓனர் பில்டர் வந்து 50,000 கொடுத்து கனெக்ஷன் வாங்கிட்டார். அந்த 6 வீட்டுக்கும் 50,000 கொடுத்து வாங்கிட்டார். எங்களுக்கு எதுவுமே வரல. அதுக்கப்புறம் பல வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்தது. இப்போ கனெக்ஷன் இருக்குது, ஆனால் தண்ணி தான் வரதில்லை. கனெக்ஷன் இணைப்பு கொடுத்துட்டாங்க, தண்ணி வரல. ஆமாம், இணைப்பு கொடுத்துட்டு ஒரு கொஞ்சம் வருஷம் வந்தது, அதுக்கப்புறம் தண்ணி வரதில்லை. இப்போ நாங்கள் இப்போ வந்து போர் போட்டு தான் எடுத்துகிட்ருக்கோம். ப்ளஸ் நாங்கள் லாரி வாங்கிட்டுருக்கோம். இது அடிப்படை வசதி. இதுக்கு அடிப்படை வசதி வாங்குறதுக்கு எதுக்கு நாங்கள் வந்து பணம் கொடுத்து நாங்கள் வாங்கணும்? துரையரசு அவர்கிட்ட கேட்போம், இதுக்கு தீர்வு இருக்கா? இது வேற ஏதாவது வழியில் இதில் லஞ்சம் கொடுக்காமல் அவர்கள் இணைப்பை வேலை செய்து அதில் தண்ணீர் வருவதற்கான வழி என்ன? எப்படி அவங்களை அணுகலாம்? நீங்கள் என்ன 2-3 வழி இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த சேவை குறைபாடு இருக்கு இல்லைங்களா, அது குறித்து ஒரு கடிதம் எழுதி ஒரு புகார் கடிதத்தை வந்து நீங்கள் அவங்க இணையதளம் இருக்குது, சென்னை மாநகராட்சி இணையதளம் இருக்குது, அதில் நீங்கள் அனுப்பலாம். அல்லது கடிதமாகவும் ரெஜிஸ்டர் தபால் நீங்கள் அனுப்பலாம். அனுப்பிட்டு ஒரு 10-15 நாள் பார்க்கலாம். நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்னா உடனே வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே நான் கொடுத்த பெட்டிஷன் என்ன ஆச்சு, என்னென்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க, எப்போ அதை ரெக்டிஃபை பண்ணுவீங்க, எப்போ வந்து சரி பண்ணி கொடுப்பீங்க, இதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி யார், அவருடைய பெயர் என்ன, அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, அதெல்லாம் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் சரியாகும். இப்போ இவங்க தெருவில் 25 பேர்கிட்ட ஒரு கவுன்சிலர் லஞ்சம் கேட்டாருன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் இவர் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் போட்டால் அந்த கவுன்சிலர் இவர் வீட்டில் வந்து இவர் ஏதாவது மிரட்டுறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எங்களை போன்ற அமைப்புகள், சாரோடைய அமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய இப்போ லஞ்ச ஒழிப்பு அமைப்புகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமைப்புகள்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பெயரில் அந்த பெட்டிஷன் எழுதுவாங்க. நீங்கள் நேரடியாக எழுதி இங்கே பாதிப்புக்குள்ளாக வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த தெருவில் வசிப்பவர்கள் தான் கேட்கணும்னு அவசியம் அப்படிலாம் எந்த இந்திய குடிமகன் வேணுமானாலும். ஆமாம், ஒரு தண்ணிக்கு வரி கட்டுறீங்களா, கட்டுறீங்கன்னா அது சேவை குறைபாடு. நீங்கள் பணம் கட்டுறீங்க சேவைக்கு, அந்த சேவை சரியாக இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் இயல்பாகவே நீங்கள் வந்து நுகர்வோருக்கான சேவை குறைபாடு. உடனடியாக நீங்கள் வந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போய் கோர்ட்டுக்கே போகலாம், போய் நீங்கள் வந்து வழக்கு தொடுத்து இழப்பீடே கோர முடியும். நீங்கள் இத்தனை நாள் உங்களுக்கு தண்ணி வரி கட்டிட்டு இருந்தும் இத்தனை ஆண்டுகளாக இத்தனை மாதங்களாக உங்களுக்கு தண்ணீரே வரவில்லை என்று நிரூபித்தீர்கள் என்றால் அவர் உங்களுக்கு வந்து ஈட்டுத்தொகையே வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அரசு துறையிலிருந்து. நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்தீர்கள் என்றாலே உங்களுக்கு 25 வீடுகளுக்கும் தண்ணீர் வரும். தகவல் அறியும் உரிமை சட்டம் இலவச பயிற்சி. 5வது தூண் அலுவலகம், சென்னை 9451645555, கோவை 8755444667. இப்போ அமெரிக்கா எடுத்துக்கோங்க, பிரிட்டனில் எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரையல் வந்து 78 டேஸ்க்குள்ளே முடிக்கணும் அமெரிக்காவில். ஓகே, பிரிட்டனில் எடுத்து 100 டேஸ்க்குள்ளே ட்ரையல் முடிக்கணும். அதாவது இந்தியன் ஜுடிஷியல் ப்ராசஸில் இது வந்து மென்ஷனே பண்ணல, எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷனே கொடுக்கல. மோரோவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பேசினார் மாதிரி உடனே வெளில வந்துடுறாங்க அப்படின்ட்டு. பட் பெயில் ப்ராசஸும் வந்து டிஃபிகல்ட்டான விஷயங்கள்லாம் இருக்குது. பட் என்ன கேட்குறேன்னா, ஒரு ப்ரொசீடிங்க்கு வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம்ல, அதுக்கு ஏன் இவ்வளோ நாள் ப்ரொலாங் பண்ணணும்? அந்த உங்கள் கேள்விக்கு பதில் வந்து ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் தான் வரணும். ஸோ அந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸுக்காக அரசாங்கம் வந்து சுப்ரீம் கோர்ட் அண்ட் அதர்
learned judges அது வந்து அந்த ப்ராசஸில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜுடிஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் வந்துடும், தீர்ப்புகள் சீக்கிரமாக வந்துடும். சார் ரெண்டாவது ஒரு விஷயம், இப்போ வந்து இந்த விஜிலன்ஸ் கோர்ட்டில் ஸ்பெஷல் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது, அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமா ஹையர் கோர்ட்டில்? நிச்சயமாக சேலஞ்ச் பண்ண முடியும். அப்பீல் கோர்ட், அப்பீல் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லையும் சேலஞ்ச் பண்ணலாம். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா இடைவேளைக்கு பிறகு தொடரும். ஐந்தாவது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. இப்போ உங்ககிட்ட இன்னொரு கேள்வி, நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டோம், ஆனால் நீதிமன்றத்துக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு முன்னாடி லஞ்சம் கேட்ட ஒரு அதிகாரியை கையங்களவுமாக பிடித்தால் தானே அவரை நீதிமன்றத்துக்கு கொண்டு போக முடியும். ஆமாம். இந்த கையங்களவுமாக பிடிக்கிறது ஆங்கிலத்தில் ட்ராப் அப்படின்னு சொல்கிறாங்க விஜிலன்ஸுடைய பாஷையில். அந்த ட்ராப் செட் பண்ணுறதுல இருக்கிற விதிமுறைகள் என்ன, அதோடைய வழிமுறைகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இவர்கள் மூலமாக பார்வையாளர்களுக்கும் அது சென்றடையும். சொல்கிறேன். ட்ராப் வந்து ஒரு டிமாண்ட் இருக்கணும். ஒரு அதிகாரி, அரசு ஊழியர் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்கிறதுக்காக நான் இவ்வளோ எனக்கு பணம் கொடுத்தால்தான் நான் இது செய்வேன்னு ஒரு டிமாண்ட் இருந்தால் அதுதான் டிமாண்ட். ஸோ அந்த டிமாண்ட் வந்த உடனே சப்போஸிங் நீங்கள் லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லை, லஞ்சம் கொடுக்க மாட்டேன் இருக்கிறீங்கன்னா நீங்கள் டைரக்டரேட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனை டிஎஸ்பி ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்கள் அணுகுனீங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஸோ இந்தார் தேதியில் இவ்வளோ பணம் என்னிடம் கேட்டார், இந்த துறையில் இருக்கும் இந்த பெயர் கொண்ட அதிகாரி இத்தனை ரூபாய் கேட்டாருன்னு சொல்லணும். அவர் அந்த புகார் வந்து வாங்கிட்டு அதுக்குண்டான ட்ராப்புக்கு நீங்கள் அக்ரியபிள் இருக்கிறீங்களா என்று உங்களிடம் கேட்பார். நீங்கள் முதல்ல ஒப்புக்கொள்ளணும். அந்த ட்ராப்புன்னா ஒரு பொறி வச்சு பிடிக்கிறது. ஸோ அவர் வந்து நான் லஞ்சம் கொடுக்க விருப்பம் இல்லை, அதனால தான் நான் உங்களை அணுகிருக்கேன்னு சொன்னார்னா, ஸோ அதன் அடிப்படையில் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸை டிஎஸ்பி நாமினேட் பண்ணிவிட்டு அவரிடம் அந்த புகாரை எடுத்து கொடுத்து அந்த புகாரை வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் விஎஸ்சியில் வந்து கரெக்டாக என்னென்ன கேட்டாருன்னு சொல்லி உங்களிடம் புகார் வாங்கிப்பார். அந்த புகாரை பரிசீலித்து அதுக்கு உண்டான பணம் யார் ரூபாய் லஞ்சம் கேட்குறாங்களோ அந்த பணத்தை யார் புகார் கொடுக்குறாங்களோ அவர் தான் எடுத்துன்னு போகணும். டிவிஎஸ்சி அந்த பணம் அரேஞ்ச் பண்ணாது, இல்லை சிபிஐ அந்த அரேஞ்ச் பண்ண முடியாது. அந்த பணம் வந்து யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு அஃபிஷியல் விட்னஸஸ் 2 அஃபிஷியல் விட்னஸஸ் வர வைப்பாங்க, 2 துறையிலேருந்து வர வைப்பாங்க. அதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக வைப்பாங்க. ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கும்போது இந்த அஃபிஷியல் விட்னஸஸை வந்து உங்களிடம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸோ புகார் கொடுக்க வந்திருக்கிறார், அந்த புகாரின் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம், ஆகவே உங்களையும் விட்னஸாக கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்டன்ட் வந்து அஃபிஷியல் விட்னஸஸ் இடம் கூறுவார். இவங்க புகார் கொடுக்குற துறை அதிகாரி ஒரு துறையில் இருக்கிற அதிகாரினா அந்த துறையிலிருந்தே 2 சாட்சிகளா? இல்லை, வெவ்வேறு துறையிலேருந்து சாட்சிகள், வேறு துறையிலிருந்து 2 அதிகாரிகள், வேறு துறையிலேருந்து 2 அதிகாரிகள் வரும்போது அவங்களிடம் என்ன நடந்ததுன்னு கம்ப்ளைண்டன்ட் கூறுவார். அதன் அடிப்படையில் அந்த ட்ராப்போட ஏரியா எங்கே அவர் பணம் கேட்டாரோ, எத்தனை மணிக்கு கேட்டாரோ, அந்த நேரத்தில் ஒரு டீம், சீக்ரெட் டீம் இருக்கும். அது வந்து கடைசி வரை யாருக்கும் தெரியாது, எங்கே போகிறோம்னு யாருக்கும் தெரியாது, கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். இதெல்லாம் வித்தின் தி டிஎஸ்பி ரூம் இல்லைன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸோட ரூமில் தான் நடக்கும். இன்னொரு விட்னஸ் வந்து சம்பந்தப்பட்ட கம்ப்ளைண்டோட போவார். லஞ்ச பணத்தை கொடுக்க போகும் தனிநபரோட போவார். இது போகிறதுக்கு முன்னாடி அந்த பணம் என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த பணத்தை வந்து கன்சர்ன் இன்ஸ்பெக்டரிடம் கொடுப்பார். ஸோ அந்த கொடுக்கும்போது அவங்க அந்த என்ட்ரஸ்ட்மெண்ட் மசர் என்னும் ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதை எழுதிவிட்டு அந்த சீரியல் நம்பர் ஆஃப் நோட்ஸ், என்னென்ன நோட்ஸ் கொடுக்குறாங்க அதெல்லாம் எழுதுவாங்க. இவங்க கொண்டு போகிற ஒவ்வொரு ரூபாய் நோட்டுடைய சீரியல் வரிசை எண்ணை எழுதிடுவாங்க. எழுதிட்ட பிறகு அந்த நோட்டில் வந்து ஃபினாஃப்தலின் பவுடர் தடவிட்டு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவாங்க. இந்த மாதிரி இந்த பவுடர் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு இந்த ஃபினால்தலினை தடவுனா நோட்டு கலர் மாதிரி வெளியே தெரியாதா? அது ஒன்றும் தெரியாது, அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அந்த பவுடர். எல்லா நிறம் இல்லை, அப்போ நார்மல் நார்மல் நோட் அப்புறமும் நோட்டு மாதிரி தான் இருக்கும். அதில் ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. அதில்
ஃபினாஃப்தலின் கலந்த நோட்டு மாதிரி தெரியாது. அது எல்லா நோட்லேயும் வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த சம்மந்தப்பட்ட கம்ப்ளைனண்ட்டிடம் ஆஸ் இட் இஸ் கவர் இல்லாமல், கவருக்குள்ளே வச்சு கொடுக்க மாட்டாங்க, கவர் இல்லாமல் மேல் பாக்கெட்லேயோ மடித்து பாக்கெட்டில் பாக்கெட்டில் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பணம் கொடுக்கும்போது ஒரு சிக்னல் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. பணம் வாங்கிட்ட பிறகு பணம் கை மாறிட்ட பிறகு ஒரு சிக்னல் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துக்கு போன பிறகு ஒரு பணம் கை மாறிட்ட பிறகு ஒரு சிக்னல் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் டிவிஎஸ்சி அஃபிஷியல்ஸ் வந்து ஸ்பாட்டில் வந்து அவங்கள கையங்கலவமாக பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பர்சனை எடுத்துன்னு போயிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா அதில் வந்து சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த கை வந்து விரல்கள் வந்து டிப் பண்ணுவாங்க. அந்த பாட்டில் எந்த கையில் லஞ்ச பணத்தை வாங்கினாரோ, எந்த கையில் வாங்கினாரோ அந்த கையை டிப் பண்ணுவாங்க. எந்த பாக்கெட்டில் வச்சாரோ அந்த பேண்ட்டும் கைட்டிட்டு அந்த பாக்கெட் கூட அந்த தண்ணியில் சோடியம். லஞ்சம் வாங்கினா கைது, தற்காலிக வேலை நிற்கும் தவிர உடைய கல்ற அவமானமும் இருக்கு. நிச்சயமா. பொடி வைத்து பிடித்தல். லஞ்சமாக கொடுக்கப்படும் ரூபாய் நோட்டுகளில் ஃபினாப்தலின் என்ற துகள் தடவப்படும். ஃபினாப்தலின் தடவப்பட்ட ரூபாய் நோட்டுகளை லஞ்சம் கேட்ட அரசு ஊழியரிடம் குறைந்தபட்சம் 2 வேறு அரசு துறையின் ஊழியர்கள் சாட்சியுடன் கொடுக்க வேண்டும். அவர் ரூபாய் நோட்டுகளை தொட்டவுடன் அந்த துகள்கள் அவர் கைகளில் ஒட்டிக்கொள்ளும். அந்த அரசு ஊழியரின் கைகளை அமிலம் கலந்த தண்ணீரில் நனைத்தால் அவரின் விரல்கள் இளஞ்சிவப்பு நிறமாக மாறிவிடும். அப்பொழுது லஞ்சம் வாங்கியவரை கையும் களவுமாக பிடிக்க முடியும். உங்களுக்கு யாருக்காவது இந்த அனுபவம் இருந்தால் லஞ்சம் வாங்குவீங்களா தைரியமா? இது அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு தெரியும்னு நினைக்கிறீங்களா அவர் சொல்கிறது? இந்த டிவிஎஸ்சின்னு ஒன்று இருக்குன்னு தெரியும், இந்த ட்ராப்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். அவங்க என்னென்னா நம்ம பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறாங்க. நீங்கள் எங்கே வேலை பண்ணுறீங்க, உங்கள் அப்பா எங்கே இருக்கார் எல்லாம் கேட்டுட்டு நம்ம ஏதாவது அந்த டிவிஎஸ்சியில் இருக்கிறோமான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எல்லா அரசு துறை அதிகாரிகளுக்கும் தெரியும் டிவிஎஸ்சின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு. எல்லா அரசு துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். அவர் டிவிஎஸ்சின்னு நீங்கள் சொன்னாலே ஒரு பயம் வந்துடும். நான் டிவிஎஸ்சியிடம் ரிப்போர்ட் பண்ணுவேன் நினைச்சு சொன்னாலே அவங்களுக்கு வந்து உஷாராயிடுவாங்க. இவங்க பேப்பரை கிழிச்சு போட்டுற மாட்டாங்களா? இவங்க கேட்டு ஏன் கிழிச்சு போடுறாங்க? அடுத்த பயத்துல தானே சமுதாயத்தில் பெரும்பாலான மக்கள் புகார் கொடுக்காம இருக்காங்க. அடுத்தது நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல நான் கொடுத்த புகார் மேல என்ன நடவடிக்கை எடுத்துறீங்கன்னு சொல்லி நீங்க கேட்கலாம் இல்லையா? இல்லைன்னா நீங்க அதே அப்ளிகேஷனை வச்சு நான் போய் கொடுத்தேன், இவர் கிழிச்சு போட்டுட்டாருன்னு சொல்லி நீங்க டிவிஎஸ்சியிடம் புகார் கொடுத்தால் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முன்ன வந்து உங்க வேலை முடிச்சு கொடுத்துருவாரு இல்லையா? ஆகவே நீங்கள் எந்த விதமான பயமோ இல்லை அச்சமோ டிவிஎஸ்சி மேலே இருக்கவே தேவையில்லை. மிக நம்பிக்கையாக நீங்கள் போயிட்டு அவங்களிடம் ஒரு புகார் கொடுத்தால் நிச்சயமாக அந்த புகார் மேல் விசாரணை நடக்கப்படும். அந்த விசாரணை நடந்து உங்களுக்கு என்ன நிவாரணமோ அந்த நிவாரணம் நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே ஆனால் உங்களிடம் அந்த ஆவணங்களும் நீங்கள் சரியாக வச்சுக்க வேண்டும். ஊழல் பட்டியலில் இந்தியா. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் வெளியிட்டுள்ள தரவரிசையில் இந்தியாவின் இடம் 94. லஞ்சம், ஊழல் இதை எதிர்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன, என்னென்ன உத்திகள், மாற்று வழிகள் இருக்கின்றன என்பதை மிக அழகாக விவரமாக எடுத்துரைத்த நமது சிறப்பு விருந்தினர் திரு நஃபீஸ் அகமது அவர்களுக்கும் திரு சு துரையரசு அவர்களுக்கும் நன்றி. நீங்கள் சிலர் உங்களுடைய அனுபவங்களை, உங்களுடைய நம்பிக்கையின்மையை பகிர்ந்து கொண்டு அதன் மூலமாக அவர்களுடைய பகிர்தலை, அனுபவத்தை வெளியே கொண்டு வந்தீர்கள். உங்களுடைய கேள்விகள் மூலம் சிறப்பு விருந்தினர்களுடைய பதில்களை வாங்கி கொடுத்து பார்வையாளர்களுக்கு பெரிய நன்மை செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. சர்வதேச அளவிலே டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்று கூறக்கூடிய ஒரு இயக்கத்தின் பட்டியலிடும் அந்த பட்டியலிலே இந்தியா 95வது இடத்திலே இருக்கிறது. அதற்கு காரணம் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்ற அவநம்பிக்கை. ஆனால் இப்பொழுது நம்ம சிறப்பு விருந்தினர்கள் மிக அழகாக எடுத்து சொன்னார்கள். அவர்கள் தன்னம்பிக்கையோடு எடுத்த பல காரியங்கள் அவர்கள் தனி மனிதர்களாகவும் அவர்கள் சார்ந்த ஊழல் எதிர்ப்பு இயக்கங்களின் முயற்சிகளினாலும் பல அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கும் பொழுது கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறார்கள். பல பெரிய ஊழல்கள் வெளியே வந்திருக்கின்றது. மாற்றம் நம்மிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். லஞ்சம் வாங்குவதும் திருடுவதற்கும் பிச்சை எடுப்பதற்கும் சமம் அப்படி என்று கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெண் நீதிபதி ஒரு பொது மேடையில் சொன்னாங்க. லஞ்சம் வாங்குவதற்கு பதிலாக வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கலாம்னு அவங்க ஒரு நேர்மையான நீதிபதியாக இருந்தால் சொன்னார்கள். அந்த உணர்வை லஞ்சம் ஊழல் செயல்படுத்தும் ஒவ்வொரு அரசு அதிகாரிக்கும் உணர்த்துவது பொதுமக்களாகிய நமது கடமை. நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பங்களிப்பின் மூலம் பார்வையாளர்களுக்கு இந்த தகவலை இன்று எடுத்து சென்றுள்ளீர்கள். அடுத்த 10-20 ஆண்டுகளிலே நம் இந்தியாவில் அடுத்த தலைமுறைக்கான ஒரு லஞ்ச ஊழலற்ற சமுதாயத்தை நாம் கொடுப்போம் என்ற உறுதிமொழியுடன்
அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். தூங்கியது போதும், விழித்தெழு தமிழா. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க அலைபேசி எண் 8754425488. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டுவனே, இந்த பூமியிலே தோன்ற வேண்டுவனே. 100 கோடிக்கும் நன்மைகள் செய்வதே உண்மையில் முக்தி என்றோதுவனே. இப்பணி செய்வதில் எத்தனை துன்பமும் ஏற்றிடுவேன், இது சத்தியமே. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாரத மண்ணி